எனக்கு என்ற எந்த தகுதியும் கிடையாது. நான் என்னத்தை தான் இந்த உலகத்தில் சாதிக்கப் போகிறேன் என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 2 கொரிந்தியர் 3:5. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தாவீது ஒரு தகுதியற்றவன் என்று சொல்லி அவர் தகப்பனும் சகோதரரும் முடிவு செய்ததினால் சகோதரர்கள் யுத்த வீரர்களாக இருந்தார். தாவீதோ அசட்டை பண்ணப்பட்டார். அவர் காட்டில் ஒரு மூலையில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அவர் தன் தகுதியை தானே வளர்த்து கொண்டார் கர்த்தர் நிமித்தமாக. ஆம், கரடி சிங்கத்தின் வாயை கிழித்து அவர் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தேவன் மேல் மிகவும் பிரியம் வைத்து துதித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் தேவனோ நீ மட்டுமே தகுதியானவன் என்று சொல்லி சாமுவேல் மூலமாக அபிஷேகம் செய்து ராஜாவாய் ஆக்கினார். பேதுருவின் தகுதிதான் என்ன? படிப்பறிவு அதிகம் கிடையாது. வலை நிறைய மீன் வந்த போது பயந்து என்னை விட்டு அகன்று போகும் நான் பாவி என்று அறிக்கைவிட்டவர். சிலுவையின் மரணத்தின் போது அவரை சபித்தவர். அவர் மரித்து உயிர்த்தெழும் முன்னாடி அவரை விட்டு ஓடிப்போய் திரும்பவுமாய் மீன்பிடி தொழிலில் இருந்தவர். ஆனால் கர்த்தரோ அவரை தேடி சென்றார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஏற்கனவே சொன்னேனே, அந்த வார்த்தை நான் மாற்றுவதில்லை. நீ என்னை இன்னும் நேசிக்கிறாய் என்று நான் அறிவேன். என் ஆடுகளை மேய் என்று சொல்லி அவர் தகுதியை அவருக்கு ஞாபகப்படுத்தி பிரதான சீஷனாக அவரை மாற்றினார். ஆமாங்க, மனிதர்கள் நம்மை தகுதியற்றவர்கள் என்று முத்திரை குத்தலாம். ஏன், நாமே தகுதியில்லாதவர்கள் என்று முழுமையை நம்மை நம்பி இருக்கலாம். ஆனால் உண்மையில் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தரே. அவர் மேல் அன்பு வைத்து தாவீது போல் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் போது, பேதுரு போல முழுமையான அன்பு வைத்து எதையும் செய்ய துணிவேன், என்னிடத்தில் பலவீனம் இருந்தாலும் துணிவேன் என்று சொல்லி முன் வரும்போது தேவன் அந்த அன்பை கண்டு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அவர் நம்மை தகுதிப்படுத்த எந்த காரணமும் இல்லை, அது அவருடைய விருப்பம். ஆனால் நம்மை கொண்டு ராஜ்யங்களை மாற்றுகிறார். பெரிய பெரிய மலைகளை உடைக்கும் சிறு உளிகளாக நம்மை பயன்படுத்துகிறார். நம்மை கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்க அவரால் முடியும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் என்னை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று சொல்லி நம்மை நாம் அவர் கையில் கொடுக்கும் போது நம்மை தகுதிப்படுத்துகிறவர் அவரே. ஜெபிக்கலாமாங்க. தகுதி இல்லாத என்னை தேவரே நீர் தகுதிப்படுத்தத்தக்கதாக சிலுவையில் நீர் செய்த தியாகத்திற்காக உமக்கு நன்றி. என்னை நான் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய சித்தம் முழுவதும் என்னில் நிறைவேற நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.